வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகள் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வயநாடு நிலச்சரிவை எதிர்கொண்டிருக்கக்கூடிய கேரள மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. அதே போன்று மாநில அரசு மத்திய அரசை நோக்கி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. இந்த நிலையில்தான் வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக நிதி ஒதுக்கீடு குறித்த ஆய்வுக் கூட்டம் தற்போது நடைபெறுகின்றது. பிரதமர் தலைமையிலான இந்த கூட்டத்தில் கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மட்டுமல்லாமல் கேரள அரசுத்துறை அதிகாரிகள், பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். கேரள மாநிலத்தை பொறுத்தவரை இந்த வயநாடு நிலச்சரிவு பாதிப்பிலிருந்து மீண்டு வருவதற்கு பல்லாயிரம் கோடி தேவைப்படும் என்பதை ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். தேசிய பேரிடராக கேரள மாநிலத்தில் நடைபெற்ற வயநாடு நிலச்சரிவை அறிவிக்க வேண்டும் என்பது கேரள அரசினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஏனென்றால் தேசிய பேரிடராக அறிவிக்கும் பொழுது மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக நிதி உதவி பெற முடியும் என்ற அடிப்படையில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேரள அரசு வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று ஒரு நாள் முழுவதும் கேரள மாநிலம் வயநாட்டில் பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று கடந்த ஒரு 5 மணி நேரமாக பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். நேரடியாக பாதிக்கப்பட்ட சூரல்மலை உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலமாகவும் அந்த பகுதி வானில் வலம் வந்து அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு பாதிப்பின் முழுமையான விவரங்களை கேட்டறிந்திருந்தார். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலச்சரிவு காரணமாக ஆற்று வெள்ளத்தோடு பாறைகள் அடித்து செல்லப்பட்டிருந்த நிலையில் அவற்றை விமானம் மூலமாக ஆய்வு செய்திருந்த பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட இடங்களை பார்த்தறிந்தது மட்டுமல்லாமல் இறந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். காயம்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் பார்த்தறிந்துவிட்டு தற்பொழுது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். கேரள அரசினுடைய முழுமையான பரிந்துரைகள் கேட்கப்பட்டு அதன் பிறகு இதன் தொடர்ச்சியாக பிரதமரால் முடிவு செய்யப்படும் என்று அந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் தெரிய வந்துள்ளது.